பத்தி யாராவது குறை சொன்னாலே அதை கேட்கிற மனநிலையில முதல்வர் இல்லையோ? அப்படி எந்த செய்தியும் வந்துவிடக்கூடாது, வரவில்லை, அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நடக்குது சார், 6 மாசத்துல 6 கொலைகள்னு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. 6 கொலைகள் என்று எதிர்க்கட்சி தலைவர் அதாவது தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு செயலற்று இருக்கிறது என்பதற்கு சட்டமன்றத்திலே அவர் அதாவது நேருக்கு நேர் எடுத்து சொல்றாரு சார். அதிகாரிகள் அவரிடம் முதலமைச்சர்கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ, எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரங்களோடு சொன்னார். அவர் சொன்ன விவரங்களின் அடிப்படையில் தான் காவல் நிலைய மரணம், வினோத்தினுடைய மரணம் சாதாரண மரணம் என்று சொன்னவர் காவல் நிலைய மரணம் தான் தவறாக சொல்லிவிட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்றாரு சட்டம் ஒழுங்கு குறித்து பேசினா, அப்ப இந்த முதலமைச்சர் அதற்கு பிறகாவது முழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? 6 காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலையில் இருந்தவர்கள் அனைவரும் மதுவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது போதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கு. அப்படிங்கிற போது 2 வகையில் போதையை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது காவல்துறை, அதன் மூலம் காவல்துறை அதிகாரிகளின் உயிர் பறிபோயிருக்கிறது. 2 விஷயத்திலேயுமே கையாளாமல் இருப்பது சட்டம் ஒழுங்கு, அதை நிர்வகிக்கிற காவல்துறை அமைச்சர் தானே.